ஏன் ஆண்டி, என் சடங்கு ஃபங்க்ஷனுக்கே வர முடியாத அளவுக்கு எல்லாரும் பிஸி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஏன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கவா சீக்கிரமா வர போறாங்க? அதெல்லாம் நம்ப முடியாது ஆண்டி. எங்க நான் ஃபெயில் ஆயிடுவேணும்னு எனக்கு பயம் வந்துச்சு. அதனாலதான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போக ஆரம்பிச்சிட்டேன். மது, இப்பதான் நான் திரும்பவும் பழையபடி சீக்கிரமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேனே. இன்னைக்கு கூட அரவிந்தும் நந்தினியும் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பாரு. ஆண்டி, இப்ப ஏதோ என்ன சமாதானம் படுத்த 2 நாள் சீக்கிரம் வருவாங்க. திரும்ப வேலை நிறைய இருக்குன்னு பிஸி ஆயிட்டா நான் என்ன பண்றதா? ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாரும் தன்மையா எடுத்து சொல்றாங்க. அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம நீ சொல்றதையே சொல்லிக்கிட்டு இருக்க. தினம் டிவி நியூஸ்லயும் போன்லயும் எவ்வளவு நியூஸா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பொட்ட பிள்ளைங்களை பெத்துட்டு அதுக வீடு வந்து சேர்ற வரைக்கும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுடி. எகத்தாளமா பேசுற? பாட்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. மது, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. பாட்டி, இந்த ஜெனரேஷன் பசங்க இப்படிதான் பாட்டி இருப்பாங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியுது, அவ்வளவுதான். என்ன நீங்க 2 பேரும் அவளோட சேர்ந்துக்கிட்டு அவ பண்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி பேசுறீங்க? இப்படியே விட்டா சரியா வருமா?